வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார இலங்கை அதிகாரிகளுக்கு விடுத்துள்ள அவசர உத்தரவு. தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கை இழக்கின்ற வகையில் செயற்படக்கூடாது என எச்சரிக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். சுற்றுலாத்துறையின் அபிவிருத்திக்கு ஜனாதிபதி அனுர விடுத்துள்ள அதிரடி உத்தரவுகள். இனி விரிவான செய்திகள். தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் புலம்பல் பாணியில் வெளியிட்ட கருத்தில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்ததன் விளைவாக கட்சியிலிருந்து தாம் நீக்கப்பட்டதும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் செலவழித்த கணக்கு விவரங்கள் தொடர்பான வழக்கு மாத்திரமே எஞ்சியுள்ளதாக தனது சொந்த கதை சோக கதையை வெளிப்படுத்தியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் சிலவும் தமிழ் மக்களின் பொது சபையும் இணைந்து உருவாக்கிய தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தியிருந்தது. கோட்பாடு ரீதியாக இதனை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிய பசுமை இயக்கமும் அவரது வெற்றிக்காக கடுமையாக உழைக்கும் இருந்தது. இவர் 2 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார். இது தமிழ் மக்களை தேசமாக திரட்டுவதில் கிடைத்த வெற்றியாகவே நோக்கப்பட்டது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் தேசமாக திரட்டப்பட்ட மக்கள் புதிய வழிகாட்டுதல் இல்லாததால் பிரிந்து நின்று தங்கள் விருப்பத்திற்கு வாக்களித்தார்கள். யுத்தத்திற்கு பின்னர் தமிழ் அரசியலை நெறிப்படுத்த சிவில் அமைப்புகள் எனப்படும் குடிசார் அமைப்புகளின் வகிப்பாக இன்றியமையாததாக உணரப்பட்டது. இதன் விளைவாகவே தமிழ் மக்கள் பேரவை தோற்றம் பெற்று வெற்றிகரமாக எழுக தமிழ் பேரணிகளை நடாத்தி காட்டியிருந்தது. தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்காக குறைந்தபட்சம் தீர்வு திட்டம் ஒன்றையும் முன்வைத்திருந்தது. தமிழ் மக்கள் பேரவையின் மீது மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்பையும் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்கள் பேரவையின் இணைத்தலைவர்களில் ஒருவராக இருந்த விக்னேஸ்வரன் தனியான ஒரு கட்சியை ஆரம்பித்ததுடன் அது 6 குறையாயுடன் முடிவுக்கு வந்தது. குடிசார் அமைப்புகளுடன் இணைந்து உருவாக்கிய தமிழ் மக்கள் பொது சபை மீதும் மக்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். இதனால்தான் பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் திரளாக வாக்களித்திருந்தார்கள். ஆனால் அந்த நம்பிக்கையும் இப்போது பொய்த்து போய்விட்டது. உரிய வழிவரைபடம் அதனில் இல்லாத காரணத்தால் ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து குறுகிய காலம் வந்த இடைவெளியில் வந்த நாடாளுமன்ற தேர்தலை அது எதிர்கொள்ள முடியாமல் பின்வாங்கியது. தமிழ் தேசிய உணர்வுடன் தன் பின்னால் திரண்ட மக்களுக்கு அது வழிகாட்ட தவறியது. இதுவும் வடக்கு கிழக்கில் ஜேவிபியின் வெற்றிக்கு ஒரு காரணமாக அமைந்தது. மக்கள் சிவில் சமூக அமைப்புகளை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் சிவில் அமைப்புகளை இன்று உருவாக்கிவிட்டன. அரசியலில் சிவில் அமைப்புகள் தங்களின் வகிபாகம் குறித்து மேல்மறை பரிசீலனை செய்யாதொழிய அவற்றால் இன்னொரு கட்டத்திற்கு நகர முடியாது. சிவில் அமைப்புகள் சில கட்சிகளின் பினாமிகளாகவே உள்ளன. சிவில் அமைப்புகளின் மூலம் கிடைக்கும் பிரபல்யத்தை பயன்படுத்தி சிலர் தேர்தலில் குதிப்பார்களாகவும் இருக்கிறார்கள். கட்சி அரசியலை முன்னிறுத்தாத தமிழ் தேசிய அரசியலை மாத்திரமே குறிக்கோளாக கொண்ட ஒரு மக்கள் இயக்கமாக சிவில் சமூகங்கள் மற்றும் பொற்றொழிய தமிழ் தேசிய அரசியலை வருங்காலங்களில் அவற்றால் நெறிப்படுத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் இடம்பெறும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். அத்துடன் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய நபர்களின் வழக்கு நடவடிக்கைகளை துரிதமாக நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவித்த ஜனாதிபதி அதற்காக இணையவழி முறையை பின்பற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் சுட்டிக்காட்டினார். மேலும் ஆன்லைன் முறையினூடாக வழக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் ஏற்படும் சிரமங்களை கண்டறிந்து அது தொடர்பான உட்கட்டமைப்பை மேம்படுத்துமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். இதன்போது சிறைச்சாலைகளில் இடம்பெறும் முறைகேடுகள் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் இதனுடன் தொடர்புள்ள அதிகாரிகளுக்கு நிறுவன மட்டத்திலான ஒழுக்காற்று நடைமுறைகளுக்கு அப்பால் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். இதேவேளை இக்கலந்துரையாடலில் அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் நிலவும் வெற்றிடங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் அந்த வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இன்று முதல் அடுத்து வரும் சில நாட்களுக்கு நாட்டின் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஒவ்வா ஆகிய மாகாணங்களில் நிலவும் மழையுடனான வானிலை சற்று அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. கிழக்கு மற்றும் ஒவ்வா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் பொலனறுவை மாவட்டத்திலும் 75 மில்லிமீட்டருக்கு அதிக மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு 30 முதல் 35 கிலோமீட்டர் வேகத்தில்
காற்று வீசக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மக்கள் மத்தியில் இருந்து செல்வாக்கை இழந்த பாதையை தொடர்கின்ற வகையில் கட்சியினுடைய முடிவுகள் பதவிகள் அமையக்கூடாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கடந்த பொது தேர்தலில் மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பினை சரியாக புரிந்து கொண்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலருடைய ஆதிக்கத்தை கட்சி தொடர்ந்து அனுமதிப்பதனூடாக தொடர்ந்தும் ஒரு மோசமான கொள்கை ரீதியான பாதையில் தமிழ் தேசிய அரசியலை தள்ளும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறினார். தமிழரசு கட்சி பிரதான கட்சியாக உள்ளமையினால் அந்த கட்சியை தவிர்த்து தமிழினம் முன் செல்ல முடியாது என்று கூறினார். ஒரு பொது புள்ளியில் சந்திப்பதற்கு தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரனுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அதேபோல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுடனும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறினார். இந்த பேச்சுவார்த்தைகளை அடுத்த ஆண்டில் முன்கொண்டு செல்ல எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். தமிழரசு கட்சி சரியான மாற்றங்களை செய்யுமானால் தமிழினத்திற்கு தமிழ் தேசிய அரசியலுக்கும் ஒரு சுபீட்சமாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறினார். இலங்கை சுற்றுலா பயணிகளின் கவரக்கூடிய இடமாக மாற்றுவதற்கு தேவையான திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை மீளமைப்பதனூடாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பான செயற்பாடுகள் வலுவடையும் என ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார். ஆசியாவின் மிகவும் பெருமதிமிக்க மற்றும் பசுமையான தீவாக இலங்கையை நிலைநிறுத்துவது பற்றியும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. சுற்றாடல் மற்றும் கலாச்சார துறைகள் மூலம் சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்தும் நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்துவதில் முறையான மற்றும் முறைசாரா துறைகளில் உள்ள அனைத்து தரப்பினர்களையும் ஒன்றிணைப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. திருப்பனை பிரதேசத்தில் ஊருக்குள் காட்டு யானைகளின் நடமாட்டம் காரணமாக ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணுமாறு கோரி பிரதேசவாசிகள் குழு ஒன்று இன்று காலை திருப்பனை பிரதேச செயலகத்திற்கு ஒன்று கூடியது. பிரதேச செயலாளருடன் இதற்கு முன்னர் இடம்பெற்ற கலந்துரையாடல்கள் பலனளிக்கவில்லை என பிரதேசவாசிகள் தமது விரக்தியை வெளிப்படுத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் குழுவினர் பின்னர் திரௌபதி தேசிய மக்கள் சக்தியின் பொது ஒருங்கிணைப்பு அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நிலைமை தீவிரமடைந்து ஆர்ப்பாட்டக்காரர்களை நிர்வகிப்பதற்கும் கலைப்பதற்கும் போலீஸ் தலையீட்டை தூண்டியது. ஜனாதிபதி அனுரகுமார எதிர்வரும் ஜனவரி 15 முதல் சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார். இந்த விஷயத்தின் போது சீனா அரசாங்கத்துடன் இணைந்து பல முக்கிய திட்டங்களை ஆரம்பிப்பது குறித்து கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவிலிருந்து நாடு திரும்பியதும் ஜனாதிபதி அடுத்து ஜப்பானுக்கு தனது 3வது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார். ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்தி இருதரப்பு ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகளை ஆராய உள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளராக சட்டத்தரணி ரவீந்திர மனோஜ்கமகவே நியமித்துள்ளார். அதன்படி புதிய ஊடக பேச்சாளர் இன்று கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து தனது நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டார். மஹிந்த தொடர்பான உண்மைக்கு மாறான தகவல்கள் ஊடகங்களில் வெளியாவதால் உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளர் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. லஞ்சம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சலோச்சனா கமகேவின் வழக்கை விசாரிக்க மற்றொரு நீதவானை நியமிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகே நீதி சேவை ஆணைக்குழுவின் செயலாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். காரணம், சந்தேக நபரான சலோச்சனா கமகே கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகேயின் சகோதரன் ஆவார். அதனால் இந்த வழக்கை அவர் விசாரிப்பது பொருத்தமாக இருக்காது என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் இந்த சம்பவத்தில் பிரதம மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கோ அல்லது தமக்கோ தனிப்பட்ட முறையில் எவ்வித தொடர்பும் இல்லை எனவும் தலைமை நீதவான் தெளிவுபடுத்தினார். முன்னாள் மேல்மாகாண சபை உறுப்பினர்கள் சுலோச்சனா கமகே மற்றும் மற்றொருவர் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களை 2025 ஜனவரி 6 வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.